ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பாசிட்டிவ்ல இருந்து பட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட்டை கலக்கி கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 470 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. 25388 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 82962 பாயிண்ட்ஸு 1439 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 51772 பாயிண்ட்ஸு 762 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 678 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 43152 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு டிஏஎஸ் வந்து 1800 கோடிக்கு விற்றுருக்காங்க மார்க்கெட்டில். அதாவது அவங்க வாங்கினது வந்து 13690 கோடி, விற்றது 15491 கோடி. எஃப்ஐஎஸ் வந்து 23301 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 15606 கோடிக்கு விற்றுருக்காங்க. 7695 கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ரேலி ஆகுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னைக்கு மட்டுமே எஃப்ஐஎஸ் 7000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இந்த ஷேர் வந்து இன்னைக்கு மட்டுமே 5% கிட்ட ரேலியாக இருக்குது. 689 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே ஹெச்எஸ்பிசி தான். இவங்க சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன பைக்கால் வந்து பைக்காலில் கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் 600 ரூபாயாட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 810 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 26% வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 5% ரேலியாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு 689 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு மட்டுமே 5% ரேலியாக இருக்குது. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் இன்றைக்கி ஒரு 5% ரேலி ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் வந்து அந்த 500 மில்லியன் யூரோ வந்து சப்சிடி ஆட்டு நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி சப்சிடி டியூட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. குறிப்பாக சைனா அண்ட் வியட்நாமில் வந்து இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு வந்து அதை வந்து இன்னொரு 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நம்மளோட டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ்க்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீலை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 2.5% மேலே ரேலி ஆயிருக்காங்க. 150 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா ஸ்டீல் ஷேர் ப்ரைஸ். பட் எனக்கு வந்து 184 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இறங்கி தான் அந்த லெவலில் இருக்குது டாடா ஸ்டீல். ஸோ இன்னைக்கு வந்து பரவாயில்லாமல் ஒரு 2.5% ரேலியாக இருக்குது டாடா ஸ்டீல். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ் இந்தியா. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 16% ராலி. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு தூக்கமே போயிருக்கும். ஒரே நாளில் 16% வாஷ் அவுட்டு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ப்ரைஸ் 564 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த 16% காலினா, இவங்களோட ககிலாப்பூர் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 26 டு செப்டம்பர் 6 இந்த ரேஞ்சில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்சர்வேஷன் எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு நெகட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு வந்து 16% வந்து அடிச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு காமனான நியூஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா செக்டரில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாட்டு சிப்லா, டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் இது மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, வார்னிங் லெட்டர் எல்லாமே. ஆனால் இந்த அளவுக்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு ஒரே நாளில் 16% காலியாக இருக்குது. இது வந்து கிரானியூல்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 987 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1% பாசிட்டிவ். டாடா மோட்டார் ஷேர் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேன். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கினவன ஆக்சுவலி அது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 16% வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரைட்டன்ட் ஆகுறீங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டர்ஸ் குமார் ராகேஷ் அவர் வந்து பிஎன்பி பாரிபாஸில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. 2 ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸில் நான் பெட் பண்ணுறதுக்கு ஒரே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று வந்து டாடா மோட்டார்ஸு, இன்னொன்று வந்து மாருதி சுசுகி. இவங்க 2 பேருமே பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க, மாருதி சுசுகியும் டாடா மோட்டார்ஸும். மாருதி சுசுகி உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்போ இருக்க வேல்யூஷனில் உள்ள என்ட்ரி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷனை பொருட்படுத்தாமல் ஒரு லாங் டேர்முக்கு நான் தைரியமாக பெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி குமார் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் ஈக்விட்டி ரிசர்ச் பிஎன்பி பாரிபாஸ், அவர் தான் இந்த அப்டேட்டில் மாருதி சுசுகியை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்தது சைக்கிளிக்கல் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது எதை சொல்கிறாருன்னா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அசோக் லைலாண்டை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அசோக் லைலாண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். டாடா மோட்டர்ஸ் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபினான்ஷியல் 25 கைடன்ஸ் வந்து இஸ் நாட் அண்டர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் வந்து வெரி கன்சர்வேட்டிவ் கைடன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். எபிட் மார்ஜின் ஃப்ளாட்டிஷாக இருக்குது அவங்களோட JLR பிஸ்னஸில். JLR அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் க்ரோத் தான் லாஸ்ட் 2 மந்த்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட லாஸ்ட் 2 இயர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டாடா மோட்டர்ஸ் எவ்வளோ பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டலாட்டு டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட EV மார்க்கெட் ஷேர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% மேலே வந்து EV மார்க்கெட் ஷேர் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல செக்டார்ன்ட்டு ஸ்டாக் இது டாடா மோட்டர்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இதனால தான். இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சில் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு 1-2 கன்சிடர் பண்ணலாம். இறங்க கூட 1-2 வாங்கலாம். இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. BPCL கொடுத்த அப்டேட்டு. BPCL வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஒன்று சென்காப் கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா லிமிடெட். இந்த சென்காப் கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா லிமிடெட் வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்து ரீசெண்டாக ஒரு 36,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிளான்ட் வந்து போட்டாங்க. அது வந்து இப்போ தான் அடிக்கல் நாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிக்கல் நாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாகலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ 2 கம்பெனி, ஒன்று சென்காப் கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா, இன்னொன்று வந்து GPS ரினோபிள்ஸ். இவங்க 2 பேருக்கூடமே ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. BPCL நெட் ஜீரோ கோல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டிதான். இதில் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் சென்காப் கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டாங்க. ரினோபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஆப்ரேட் பண்ணுறது, அதை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறது. அடுத்தது இன்னொரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் GPS ரினோபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்களுக்கு கூட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து கம்பரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இப்படி 2 கம்பெனியோட வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போடாங்க. இந்த 2 கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர்லையும் 50% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வந்து BPCL ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த GPS ரினோபிள்ஸ் வந்து ரீசெண்டாட்டு IOCL கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டாங்க நெட் ஜீரோ டார்கெட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. மோரோவராட் இது வந்து BPCL கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். 2 கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. இவங்க அதில் 50% தான் ஷேர் ஹோல்டிங் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஷைர் ஹேத்வேல வந்து அப்டேட். பெர்க்ஷைர் ஹேத்வேயோட அஜித் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா half ஆஃப் த ஸ்டேக் வந்து, அதாவது பெர்க்ஷைர் ஹேத்வே கிளாஸ் A அந்த ஷேரில் வந்து half ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி அதோட ஸ்டேக் பர்சன்டேஜ் 54% கிட்ட வருது. இவர் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் பெர்க்ஷைர் ஹேத்வே, அதாவது பெர்க்ஷைர் ஹேத்வேல வைஸ் சேர்மனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஏஜும் 73 ஏஜ் கிட்ட ஆகுது. ஸோ இவர் வந்து 200 ஷேர் வந்து கிளாஸ் A ஷேரில் விற்றுருக்காரு. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து $6,95,418 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிளாஸ் A ஷேர் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ வந்து $139 மில்லியன் வருது. இப்போ அஜித் ஜெயின் வந்து 61 ஷேர் ஆஃப் பெர்க்ஷைர் ஹேத்வே ஹோல்ட் பண்ணுறாரு. அவங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட் அண்டு ஸ்பவுஸ் இந்திரிமா ஜெயின் வந்து ஒரு 55 ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் ப்ராஃபிட் கார்பரேஷனாக இருக்கிற ஜெயின் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 50 ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவரோட ஃபுல் நேம் வந்து அஜித் ஜெயின். இவர் வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே கிளாஸ் A ஷேரில் 54% ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்றுருக்காங்க. மோரலாட் இது வந்து பெர்க்ஷைர் ஹேத்வே பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்மிங் வீக்ஸில் வந்து 2 நியூ கார்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாருதி சுசுகியில் நியூ டிசையர், அதாவது மாருதி சுசுகியோட நியூ டிசையர் காரை வந்து நியூ ஜென்ரேஷன் மாருதி சுசுகி டிசையர் காரை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜான்வரி 2025 அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் காராக இருக்கிற மாருதி சுசுகி EVX அந்த காரை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 2 கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அந்த இந்தியன் ஹோட்டல்ஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா 1 lakh மார்க்கெட் கேபிலேஷனை டச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 2.5% ரேலியாக இருந்துச்சு. 700 ரூபா தாண்டி போச்சு. இன்னைக்கு அவங்க வந்து 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷனை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ஹோட்டல் செக்டரில் இருக்கிறது அந்த இந்தியன் ஹோட்டல்ஸ். டாடா குரூப்பில் TCS, டைட்டன், டாடா மோட்டர்ஸ், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், டாடா பவர், டாடா கன்சியூமர், இதுக்கு அடுத்தபடியாட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியும் அந்த 1 lakh crore மார்க்கெட் கேபிலேஷன் அச்சீவ் பண்ணி இந்த செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்னைக்கு ஒரு 1.5% ரேலியாக இருந்துச்சு. 1666 வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து இன்னொரு 7% வரைக்கும் ரேலியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இன்னொரு 7% வந்து
ரேலியாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்சிஸ் பேங்குக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் சில ரெகுலேட்டரி காம்ப்ளியன்ஸ், அதாவது சில தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு 2.91 crores வந்து ஆக்சிஸ் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் பார்த்தீங்கன்னா அபராதம் விதிச்சிருக்காங்க, பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. இதில் ஆக்சிஸ் பேங்குக்கு மட்டும் 1.91 crores-உம் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஒரு 1 crore வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சில ரெகுலேஷன் வந்து இவங்க மீறதுனால வந்து பேங்க் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து இவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இந்த பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி எஸ் பேங்க்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து இருக்கிற ஸ்டேக்கெல்லாம் விற்றுட்டு வெளியே வர தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே அப்ரூவலும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா எஸ் பேங்கோட ஸ்டேக்கை வாங்குறதுக்கு ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வரிசையில் நிற்கிறாங்க. குறிப்பாக ரீசெண்டாக இப்போ ஜப்பானோட அந்த சுமிட்டோமோ மிஸ்டுபி பேங்கிங் கார்பரேஷன் அவங்க வந்து வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேங்கை வந்து ஒரு ஃபாரின் பேங்க் வந்து ஓன் பண்ணுறது ஆர்பிஐக்கு பிடிக்கல போல. ஸோ அவங்க ஆர்பிஐ வந்து இந்த செக்மெண்ட்ல, அதாவது எஸ் பேங்கை ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வந்து ஆர்பிஐல வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. அதாவது இந்த எஸ் பேங்கை வந்து ஒரு ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கண்ட்ரோல் எடுக்கிறது வந்து இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த எஸ் பேங்கும் சரி சவுத் இந்தியன் பேங்கும் சரி ஒரே குட்டையில் உரிய மட்ட மாதிரி தான் இருக்குது. எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 4% ஒரு ரேலி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நேற்று முந்தினத்தோ. அதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் சவுத் இந்தியன் பேங்கும். ஸோ ஒரு சவுத் இந்தியன் பேங்க் லாங் டைமாக ஃபோக்கஸ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஸ்டாக்ஸே அப்படி டம்ப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் என் போர்ட்ஃபோலியோ ரியாக்டே ஆகலை. அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிஎஃப்சி லிமிடெட் மட்டும் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ரேலியாக இருக்குது. பட் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது, டம்ப் ஆகி அப்படி தான் இருக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஹெச்டிஎஃப்சி இது சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பெரிய இறக்கத்துலேருந்து, இது பெரிய ஏற்றத்துலேருந்து அவங்களோட 52 வீக் ஹை எடுத்து பார்த்தீங்கன்னா 38 ரூபா கிட்ட இருக்கும். அதுலேருந்து இப்போ 24 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ வெயிட் பண்ணலாம், மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சவுத் இந்தியன் பேங்க். இது சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ஐபிஓட ஃபண்டு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு கமெண்ட்ல. ஆமாம், அப்புறம் எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. நான் வந்து 3 to 4 days முன்னாடி அது வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சுன்னு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன் வீடியோவில். ஸோ எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகி ஒரு 3 to 4 days ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கேலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ஐபிஓ ஃபண்டு எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.